வாசிக்க கேட்போம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். கொஞ்சம் இந்த எஸ்தர் புஸ்தகம்னா தேட ரொம்ப நேரம் ஆகும். பாஸ்டர் யாரோ பேரை சிஸ்டர் பேரை சொல்கிறாங்கன்ட்டு அநேகர் நினைவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பைபிள் இருக்குது, அப்படி ஒன்று இருக்கான்னு நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா தெரியுது. எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் கடைசி பகுதி. தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்தமா சொல்லுங்க, ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் மாற்றங்களின் தேவன். அவர் மாறாதவர், ஆனா மாற்றங்களை ஏற்படுத்துகிற தேவன். வருஷம் வருஷம் டெக்கரேஷன் பாருங்க, பலிபீடத்தில் அழகா மாற்றங்கள் வருகிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாற்றம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் சில மாற்றங்களை கர்த்தர் செய்கிறவர். அநேக மாற்றங்களை தரப்போகிறார் இந்த மாதத்தில். ஆமென் சொல்லுகிறவர்களுக்கு கண்டிப்பாய் நடக்கும். இந்த ஊழியத்தோடு இசைந்திருக்கிற, இந்த ஊழியத்தோடு கை கொடுக்கிற, இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். ஏதோ வந்துட்டு போகிறேன் அப்படின்னா இருக்காது. ரொம்ப இந்த ஊழியத்தோட, இது நம்ம சபை, ஏன் ஊழியம் என்று அந்த உரிமையோடு அதோடு இணைக்கப்பட்டு நெருங்கி வந்து இந்த ஊழியத்தை நேசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த நாட்களில் ஒரு மாற்றங்களை தரப்போகிறார். நிச்சயமாக நாங்கள் அதை பார்த்து வருகிறோம், நீங்களும் பார்க்க போறீங்க. இவைகள் சாதாரண மாற்றம் அல்ல, இவைகளை ஒருவருமே மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் மாறுதலை உண்டாக்க போகிறார். புரியுதுங்களா? சிலதெல்லாம் நம்மளே எல்லாம் பண்ணிடுறோம், திறமையினால, ஞானத்தினால, பணத்தை வைத்து, அதிகாரிகளை வைத்து சில காரியங்கள் நம்மளே மாறுதலை உண்டாக்குறோம். ஆனால் இந்த நாட்களில் இந்த வசனத்தின்படி இனி முடியாது, மாற்ற முடியாது, யாரை வச்சும் மாற்ற முடியாது. அப்படி அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோமே, அவருடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்களால் மாற்ற முடியாமல் போயிருக்கலாம் சில காரியம், மற்றவர்களை வைத்து சில காரியங்களை மாற்ற முடியாமல் போயிருக்கலாம். என்னால் தான் இதை சரி பண்ண முடியல, அவங்களையாவது வச்சு சரி பண்ணலாமே என்று சிலரை நம்பி இருப்பீங்க. அவங்கள வச்சாவது ஒரு மாற்றம் வருமானு நினச்சிருப்பீங்க. நோ பதில், நோ ஆன்சர். சரி, பணத்தை கொடுத்தாவது ஏதாவது காரியம் நடக்குமா, மாற்றம் வருமானு பார்த்துருப்பீங்க. அதுவும் முடியாமல் போயிருக்கலாம். சில அரசியல் செல்வாக்கு, நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அரசியலில் இருப்பார்களானால் அவர்களை பயன்படுத்தி இந்த இந்த காரியத்தில் ஒரு மாற்றமாய் முடியணும்னு சொல்லி முயற்சித்திருப்போமானால் அதுவும் முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாறுதலை உண்டாக்குறவர். ஆமென். உங்களால் முடியல, மற்றவர்களை வைத்து உங்கள் காரியத்தை மாற்ற முடியல, பணத்தை வச்சு முடியல, அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், அவர்களை வைத்தும் சில காரியங்கள் மாற்ற முடியல. ஆனால் அப்படி முடியாத காரியத்தை என் தேவனால் மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய பிஸ்னஸிலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றங்களை பார்க்க போறீங்க. மறுபடியும் சொல்றேன், மாற்றப்பட முடியாதவைகளில் இருந்து கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க போகிறார். நீங்க எடுத்த முயற்சியில் நீ பேக் அடிச்சிருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையை நம்புறேன், நீர் மாற்றத்தை தரப்போகிறீர். மறுபடியும் சொல்றேன், மாற்றப்பட முடியாதவைகளிலிருந்து மாற்றங்களை கர்த்தர் செய்கிறவர். அதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு விசேஷம். ஆகவே இந்த வசனத்திலிருந்து ஒரு 3 தலைப்பு உங்களோடு பேச இருக்கிறேன். வேகமாக, நமக்கு ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு, வேகமாய் முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதல் தலைப்பு எழுதி கொள்ளுங்கள், சட்டங்களையும் சத்ருவின் திட்டங்களையும் மாற்றுகிற தேவன். மறுபடியும் சொல்லுங்க, சட்டங்களையும் சத்ருவின் திட்டங்களையும் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, நம்மளால முடியாது, நடக்காது. ஆனால் ஆண்டவரால் முடியும்.
அன்றைக்கு 127 நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வேரு ராஜா என்கிற ஒரு ராஜாவுக்கு வலது கையா இருந்த ஒரு மனிதன், சொம்பு தூக்கின்னு சொல்லலாமா, கையாள், கூடவே சூட்கேஸை தூக்கிட்டு போகிறது, கூடவே பின்னாடி வாழை பிடிச்சி சுற்றுறது, எடுபடி வேலை, அப்படிப்பட்ட ஒருத்தன் இருந்தான். திடீரென்று அவன் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துட்டான். ராஜா இல்லை, கவனிக்கணும், இந்த ராஜாவுக்கு எடுபடியாக இருக்கிற ஒருத்தன் ஒரு புது சட்டத்தை, ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு கூட இருக்கிற அந்த இவன் சட்டத்தை ஏற்படுத்தினான். என்ன சட்டம்? 127 நாடுகளில் உள்ள யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும். அதற்கு ராஜாவின் ஒப்புதல் வேண்டும். ராஜாவினிடத்தில் போய் தந்திரமாய் பேசுகிறான். தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்திலும் சிலர் அப்படி எழும்புவார்கள், வேலை ஸ்தலத்தில் அப்படி எழும்புவார்கள். தந்திரமாய் பேசி, ஓனரிடத்தில் பேசி, போன வாரம் ஒரு அம்மா அப்படி அழுதுட்டு போகிறாங்க. பாஸ்டர், தப்பு செய்கிறவங்கெல்லாம் கம்பெனியில் நல்ல பேர், ஓனர் அவங்கள நம்புகிறான், நான் அந்த கம்பெனியில் நடக்கிற தவறுகளெல்லாம் சொல்லுவேன், உண்மையாக வேலை செய்வேன், என்னை வெளியே போன்ட்டான். இன்றைக்கி ஒரு வாலிப தம்பி சொன்னார், பாஸ்டர் என்னை வெளியே வேலையிலிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அழுதுகிட்டு சொன்னேன். நான் சொன்னேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் என்ன சொல்லணும் ஆண்டவருக்கு இங்கிலீஷில், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்ட்டு போகிறார். என்ன வேலை போயிடுச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த வேலை எடுத்து கர்த்தர் நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்க சித்த வச்சிருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. பைபிள் அப்படி தான் எல்லாருக்குமே நடந்திருக்கு. பின்னாடி வேகமாக பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறேன்னா, ராஜாவினிடத்தில் தந்திரமாய் பேசி, இங்கே நம்ம நாட்டில் ஒருவித ஜனங்கள் இருக்கிறார்கள், அவனுடைய போக்கு சரியில்லை, ஆகவே அங்கும் இங்குமாய் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டு இருக்கிறாங்க, வேகமாய் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே விட்டால் கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்து ஆகணும் ராஜாவே, இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒன்று ராஜா கூப்பிட்டாரு. ஆமாண்ணே, உன் மனசில் என்ன இருக்கோ செய்ப்பா அப்படின்னு ராஜா கட்டளையிட்டார். அவன் சொல்கிறான், நான் அப்படி செஞ்சேன்னா உங்கள் கஜானாவே நிரம்பிடும், நம்முடைய ராஜ்யம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னா. ராஜா சொல்கிறார், அப்படி வேண்டாப்பா, என் கஜானா நிரம்ப வேண்டாம், எனக்கு ஏற்கனவே எல்லாம் இருக்கு. நாட்டுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தானே, நீ நல்லா இரு, உனக்கு வர்ற வருமானம் அதனால் ஆசீர்வாதம் எதாக இருந்தாலும் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறார். தன் ராஜ்யத்தை காப்பாற்ற நீ என்ன செஞ்சாலும் சரி, அதில் வரும் லாபத்தை நீயே எடுத்துக்கொள் அப்படின்னு பேசுகிறார். உடனே ராஜா தன் முத்திரை மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறார். நீ என்ன வேணாலும் எழுதிக்க, வெற்று பேப்பரில் கையெழுத்து போடுற மாதிரி வெற்று பேப்பரில் மோதிர சீல் வச்சுட்டார். இனி அதில் என்ன வேணாலும் இஷ்டம் போல எழுதிக்க, ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டார். இப்போ ஆமான் என்கிற சத்துரு மனதிலே என்னெல்லாம் நினைச்சானோ அதை திட்டமாய் பண்ணிட்டான், சட்டமாய் பண்ணிட்டான். என்னெல்லாம் மனசில் திட்டம் போட்டானோ, என்ன யோசனை பண்ணானோ அதை சட்டமாக்கிட்டான். அதுதான் பிரச்சனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 127 நாடுகளில் உள்ள யூதர்கள் குறிப்பிட்ட நாளிலே, இந்த நாளுக்குள்ளே அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். டேட் சொல்றான், டைம் சொல்றான். நமக்கு சில நேரத்தில் டேட் குறிக்கப்படும், டைம் குறிக்கப்படும். உங்களுக்கெல்லாம் அப்படி குறிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறார். 3 வருடத்துக்கு முன்பாக நம்முடைய சபைக்கு நேரம் குறிக்கப்பட்டது, டைம் குறிக்கப்பட்டது, க்ளோஸ். பரமானந்தம் அவனை சேர்ந்த குரூப்பு ஊழிய விசுவாசிகளும் அழிந்து விட்டார்கள். இல்லை, திருப்பூரில் இருக்க மாட்டார்கள். இருக்கக்கூடாத அளவுக்கு சமுதாயத்தில் எவ்வளோ அசிங்கமாக என்னென்ன உலகத்தை விட மோசமாக நடக்கணுமோ அப்படி ஒரு ஊழியக்காரர் நடந்தார். விசுவாசிகள் நடந்தாலும் நான் அதை மன்னிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் அவ்வளவு கீழ்த்தரமாய், அவருடைய நோக்கம் பரமானந்த திருப்பூர் அந்த சபை இருக்கக்கூடாது.
வேற ஏதாவது திட்டம் போட்டிருந்தாருன்னா கர்த்தர் நிச்சயமா அவரை ஆசீர்வதிச்சிருப்பார். ஒரு ஊழியக்காரனை, அவருடைய குடும்பத்தை, அந்த சபை மக்களையும் அந்த சபையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட அதுக்கு என்னென்ன முயற்சி, தூங்காம சாப்பிடாம எந்த அதிகாரியை பார்க்கணும், நேரத்தை ஊழியம் செய்யாம வீணாக அலைஞ்சு அவங்க செய்த அவமானம் அசிங்கம் தாங்க முடியாது. ஆண்டவர் அதை பார்த்தார். இங்கே அதுதான் நடந்துட்டு இருக்கு. சட்டங்கள் மிக தீவிரமாய் 127 நாடுகளை ரீச் பண்ணிருச்சு. அந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் வேகமா செய்தான். வேற அவனுக்கு எண்ணமே இல்லை. ஜெபிக்கலாம், பைபிளை படிக்கலாம், அந்த எண்ணமெல்லாம் இல்லை. யாரை கெடுக்கலாம், யாருக்கு தீங்கு செய்யலாம் தான் பிசாசு சுத்தி இருக்கிறான். தீவிரமா செய்யறான். இங்க அப்படிதான் தீவிரமா செயல்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. சபைக்கு மாத்திரமல்ல, உங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல என்ன பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? கவனிங்க. ஒரு சட்டத்தை நிறைவேற்றி விட்டால் ராஜா நினைச்சா கூட அந்த சட்டத்தை மாற்றவே முடியாது. அந்த காலத்தில் அப்படி ஒரு சட்டம். இப்பெல்லாம் பாராளுமன்றத்தில் சட்டத்தை பைலாவை மாற்றுறாங்க, சட்டத்தை மாற்றுறாங்க தங்கள் படுத்தி. நம்முடைய அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டங்களை எல்லாம் இப்போ மாற்ற போகிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் நினைத்தால் கூட ராஜா சட்டத்தை மாற்ற முடியாது. என்ன கொடுமை பார்த்தீர்களா? அதனால தான் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஏரோது சொல்றார், எழுதினதே எழுதினதே போ, மாற்ற மாட்டேன், ஒரு எழுத்து கூட மாற்ற மாட்டேன். அதுதான் ராஜாவுடைய கட்டளை. சட்டம் போடாத இந்த ராஜா, அதற்கு ஒப்புதல் கொடுக்காத இந்த ராஜா, அவர் ஒப்பு கொடுக்க, அதாவது மோதிரத்தை தான் கொடுத்தார், இவனே எல்லாம் பண்ணிக்கிட்டான், இப்படி செய்துட்டான். ஆனால் அதை கேன்சல் பண்ண அவரால் முடியாது, அதை அழிக்க முடியாது. அவர் விரும்பி அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா கூட நடக்கவே நடக்காது. அவரால் மாற்ற முடியாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ராஜாவால் மாற்ற முடியாத சட்டத்தை நம்முடைய ராஜாதி ராஜா மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமான் சத்துரு, அந்த ஆமான் என்ற அந்த சத்துரு ராஜாவின் வலது கையா இருந்து இவன் என்ன சொன்னாலும் ராஜா தலையாட்டுவார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஊழியம் அப்படிதான் இருந்துச்சு. யார் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டுவேன், எல்லாத்துக்கும் தலையாட்டுவேன், ஒன்றும் பேச மாட்டேன். வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஓகே சரி, தலையை தான் ஆட்டுவேன். இந்த ராஜாவும் அப்படிதான். ஆகாஸ்வேர் ராஜா இந்த சத்துரு ஆமான் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவார். இது என்ன இப்படி என்று ஒண்ணுமே கேட்க மாட்டார். ஏன் இதை பண்ற, இது நியாயமா? அப்படி ஒரு தலைமை இருந்தா உருப்படுமா? தேசம் உருப்படுமா? கொஞ்சம் விசாரிக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் தலையாட்டுவார். கண்மூடித்தனமாய் அவன் செய்வதையெல்லாம் அப்படியே நம்புவார். நானும் அப்படிதான் இருந்தேங்க. இப்போ அப்படி இல்லை. நீங்க தேவ பிள்ளைகள் எங்களுக்கு ஜெபித்து சில ஆலோசனை கொடுத்ததினால் இப்போ தலையாட்டுறதில்லை, கண்மூடித்தனமா நம்புறதில்லை. ஒரு காரியம்னா 4 முறை யோசனை பண்ணி கொஞ்சம் செய்கிறோம். அதனால சிலர் பாதிக்கப்பட்டது போல இருப்பீங்க. என்னடா பாஸ் இப்படி செய்கிறாரு, அப்படி செய்கிறாரு, ஏதோ மாத்துறார் என்று நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த காரியத்திலே செயல்படுவதனால் கர்த்தர் இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டு வருகிறார். என்ன சொல்றேன்னா, அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தினான் இந்த ஆமான். உங்களுக்கு சில நேரத்தில் அதிகாரங்கள், பொறுப்புகள் வரும்போது கவனமாய் பயன்படுத்துங்கள். நான் தான் இந்த கம்பெனியில், நான் தான் இந்த வீட்டுக்கு, நான் தான் தலைவன், நான் எப்படி வேணாலும், அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஆமான் தன் அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தினான். கர்த்தரோ சட்டத்தையும் சத்ருவின் திட்டத்தையும் மாற்றினார். மறுபடியும் சொல்லுங்க, சத்ரு ஆமான் கொண்டு வந்த சட்டத்தையும் சத்ருவின் திட்டத்தையும் மாற்றினார். பைபிள் இல்லை, உங்களுக்கு அதை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவன் அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, இந்த வசனத்தை படிக்கிற உங்களை பார்த்து, அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக இருக்கிற
ஏதாவது சட்டங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு எதிராக சத்துருவின் திட்டங்கள் இருக்கிறதா? அது மாற்றவே முடியாது. வசமா மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அந்த வேதனையை நான் வெளியே சொல்ல முடியாது, என் மனைவி கூட தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என் சொந்தக்காரர்களுக்கு கூட தெரியாது. அப்படி வசமா மாட்டிக்கிட்டேன் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க மாட்டல. உங்களை ரிலீஸ் பண்ணுவதற்காக கர்த்தர் ஒரு புதிய ஆணையை பிறப்பிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆணையை பிறப்பிக்க போகிறார். உங்களுக்காக ஒரு சில மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தர் சில மாற்றங்களை உங்களுக்காக கொண்டு வர போகிறார். சில திருத்தங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. பாஸ் இதை சொன்னீங்க, இது அப்படியே நடந்திருக்கிறது. உங்களுக்காகவே சில பைலா உருவாக்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஒரு மசோதா ஏற்படுத்தப்பட போகிறது. ஒரு நபரை, ஒரு மனிதனை எழுதப்பட்ட சட்டத்தையும் சத்துருவி திட்டங்களையும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் குலைத்து போட போகிறார், உடைத்து போட போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தர் நம்முடைய சபைக்கு அப்படி செய்திருக்கிறார். ஆமென். அந்த நபரை பேர் கேட்காதீங்க, இப்ப சொல்ல மாட்டோம், சொல்லுவோம், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம். ஆச்சரியமாயிருக்கிறது. அவன் சத்துரு போடுகிற திட்டங்களை அழிக்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு நபரை, ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் எங்கேயோ இருந்து எழுப்புகிறார். ஆமென். அவங்க எழும்ப வாய்ப்பே இல்லைங்க, வர வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆகவே இது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான எளிமையா இருந்தாலும் சரி, சத்துருவா இருந்தாலும் சரி, சட்டத்தை ஆண்டவர் குலைத்து போடுவார். அவருடைய திட்டங்களை குலைத்து போடுவார். சொல்லுங்க. சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் குலைத்து போடுவார். சொல்லுங்க. குலைத்து போடுவார். சத்தமா பின்னாடி சத்தம் வரட்டும். குலைத்து போடுவார். அல்லேலூயா. பின்னாடி ஒரு கேமரா இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் உங்களை எல்லாம் பார்க்க ஆசை. இங்கே முன்னாடி மாத்திரம் சிலதை காட்டுறாங்க. இந்த இப்போ நல்லா தெரியுது முகமெல்லாம். சூப்பர். ரைட். இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மனுஷனாக இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சட்டத்தை உங்களுக்கு எதிராக சத்துரு பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறானா? உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை, செல்வாக்கை யாராவது தவறாய் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்களா? உங்கள் மேல் வீண் பழியை சுமத்தி, ஸ்தோத்திரம், நீங்கள் செய்யாததை செய்தது போல காண்பித்து, இல்லாதது இருக்கிறது போல சித்தரித்து, எதை எழுதணும், எதை கொண்டு வந்து காட்டணும், இதெல்லாம் வைத்து, ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு ஃபோனை நான் அப்படி கேட்டேன். ரொம்ப நாளைக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. பக்கத்தில் ஒருத்தர் கொடுத்துட்டேன். ஏன்னா அது நான் பிரசங்கம் பண்ணுற நேரம். ஃபோனில் ஒருத்தர் மிரட்டுறான். என்ன பரமானந்தமா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லலை அப்படி இப்படின்னு மிரட்டியிருந்தான். நான் செய்தி நேரம் சரி அதை ஏன் கேட்டுக்கிட்டோன்னு கொடுத்துட்டேன். அவர் இன்னொருத்தர் கவனிக்கங்க, பேசுகிறவர் இப்போ பரமானந்தம் இல்லை. அந்த மனுஷன் சொல்கிறான், உன் குரலை உன் குரல் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே பேசுகிற பரமானந்தங்கிறான். புரிஞ்சுக்கிட்டா சரி. உன் குரலை பதிவு பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நீ ஒரு பொம்பளையோட பேசுகிற, எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நான் இந்தியா முழுவதும் பரப்ப போகிறேன், நான் யார் தெரியுமா அப்படிங்கிறான். யாரு? பரமானந்துட்டு இல்லை, இன்னொருத்தர், அவர் குரல் வேறு. அவன் சொல்கிறான், அது இருக்குது, லைவில் இருக்குது, வச்சுருக்கோம், ஃபோனில் இருக்குது. அவன் சொல்கிறான், உங்கள் குரல் அப்படியே இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க, நானா பேசினேன். இப்படியெல்லாம் சத்துரு அவன் இப்படியெல்லாம் நினைக்கிறான் பாருங்க. ஒரு சித்திரம், ஒரு அப்படியே ஒரு கதை எழுதுகிற மாதிரி எல்லாம் பண்ணி பிளான் பண்ணி உலகம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு.
ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு விஷயத்திலே இவங்க மேலே வழக்கு தொடரணும். அதுதான் சத்துருக்கு இஷ்டம். அது நிமித்தம் அவங்க அலையணும், பணம் விரயமாகணும், அவங்க தூங்கக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆமானுடைய திட்டம். நம்முடைய கேஸ் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கலாம், அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை சட்டத்திலே கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. அது எந்த சட்டமாக இருக்கட்டும், அரசாங்க சட்டமாக இருக்கட்டும், அதிகாரிகள் சட்டமாக இருக்கட்டும், அந்த சட்டத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். ஆமென். இன்னும் எப்படி தீவிரமாக செயல்படலாம் அப்படின்னு ஆமான் செயல்படுறான். இவங்களை எப்படி லாக் பண்ணா, இந்த யூதர்களை எங்க போய் அடைச்சா, எங்க பிடிச்சா அடங்கிடுவாங்க, லாக் பண்ணலாம், எப்படி இவங்களை அலைய விடலாம், எப்படி பணம் விரையாக விடலாம், அப்படிதான் அவனுடைய ஆமானுடைய திட்டங்கள். இப்படி சொல்லி சத்துரு உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போட்டு கொண்டு இருக்கலாம். அவன் திட்டங்களை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே குலைத்து போடுவார். ஆமான் சத்துருவாகிய திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முதல் தலைப்பு மறந்துடாதீங்க, சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய எல்லாம் சத்தமா சொல்லுங்க பின்னாடி. சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார், குலைத்து போடுவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிசினஸிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமானுக்கு என்ன, யூதர்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது, அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்க ஆராதிக்க கூடாது, அவங்க ஜெபிக்க கூடாது, ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, அவங்க ஊழியம் செய்யக்கூடாது. இதுதான் ஆமானுடைய திட்டம். லோக்கலிலும் வெளியிலும் கூடி கூடி பேசுறான். அவன் லோக்கல்ல மாத்திரம் இல்லை, சூசா நகரத்தில் மாத்திரமல்ல, மற்ற 120 வெளியிலும், லோக்கல்லையும் வெளியிலையும் அவன் கூடி கூடி பேசுறான். இனி உங்களுக்கு விரோதமா எதுவும் செயல்படாதபடி ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. அவைகளெல்லாம் குலைத்து போட போகிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சட்டத்தையும் சத்துருவின் திட்டங்களையும் மாற்றுகிறவர். ஆமே. நாம் ஆராதிக்கிற தேவன் புடிங்க சட்டங்களையும் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்ததை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க வந்து என்கிட்ட ஜெப குறிப்பு, பாஸ்டர் எந்த டாக்குமெண்ட் கொண்டு போனாலும் இது சரியில்லைன்னு சொல்றாங்க, அவங்க கையில் இருக்கிற, எதிரி கையில் இருக்கிறது தான் கரெக்ட்னு சொல்றாங்க, என்னிடத்தில் நியாயங்கள் கேட்கிறதே இல்லை பாஸ்டர், அவங்க பேசுறது தான் பெருசா எடுக்கிறாங்க, அவங்க கையில் இருக்கிறத தான் பார்க்குறாங்க, எனக்கு நியாயமே செய்ய மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், எனக்கு தான் உரிமை இருக்கு, எனக்கு தான் சொந்தம் கொண்டாடணும், நான் அனுபவிக்க வேண்டிய காரியத்தை என்னால் அனுபவிக்க முடியல, இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் பாஸ்டர். நிறைய பேர் இங்கே வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. நீங்கள் அந்த நிலைமையில் இங்கே வந்திருப்பீர்களானால் உங்களுக்கு எழுதப்பட்ட எழுத்துக்களை கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க போகிறார். உங்களுக்குரிய நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்குரிய சுதந்திரத்தை, உரிமையை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஆமென். உங்களுக்கான நன்மைகளை பறிப்பதற்கு எப்படி கைப்பற்றலாம், எப்படி தன் வசப்படுத்தலாம் என்று சொல்லி சத்துரு பிளான் பண்ணினாலும் கர்த்தர் அதை குலைத்து போடுவார். கர்த்தர் அதை மாற்றி அமைப்பார். ஆமென். சத்துருக்கள் எவ்வளவாய் தீவிரமாய் செயல்பட்டாலும் அதற்கு எதிராய் கர்த்தர் செயல்படுவார். நீ எவ்வளவு வேகமா செய்ப்பா, நான் அதை விட தீவிரமா செய்வேன், ஆண்டவர் இறங்குவார். ஆமென். அந்த தீவிரத்தை அடக்குவார். உங்க வாழ்க்கையில சில தீவிரமா சில காரியம் செஞ்சிருக்கான் சத்துரு,
இந்த காலை நேரத்தில் தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துரு தீவிரமாய் செய்கிறதை கர்த்தர் அடக்குவார். தீவிரத்தை அடக்கி. ஆமென். போன வாரம் பிரசங்கத்துக்கு கேட்ட தேவ பிள்ளைகள் நல்லா உணர்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நிச்சயமாய் மாற்றங்களை கொண்டு வரும். இனி ஒரு நாட்களில் நல்ல மாற்றங்களை உங்கள் பிஸ்னஸில் பார்க்க போகிறீங்க. ஆமென். நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டாம். பாதிப்பு வந்துடுமோ? வராது. அல்லேலூயா. இழப்பு வந்துடுமோ? இழப்பு வராது. நஷ்டம் வராது. ஆமென். நாம் பறிக்கப்பட்டு விடுவோமோ? என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பறித்து விடுவார்களோ? இல்லவே இல்லை. ஒருவனும் பறிக்க முடியாது. ஆமென். என்னுடைய நன்மைகள், என்னுடைய உரிமைகள், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய ஆஸ்திகள் இழந்து விடுவானோ? இல்லவே இல்லை. அதை நிச்சயமாய் கர்த்தர் நம் கையில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்குரிய மதிப்பை, மரியாதையை நான் இழந்து விடுவேனோ? இந்த பிரச்சனை அப்படி போயிட்டு இல்லை இல்லை இல்லை. உங்களுக்குரிய மரியாதை அப்படியே தான் இருக்கும். உங்களுக்குரிய மதிப்பு அப்படியே தான் இருக்கும். அவங்க அவமானப்படுத்தலாம், சத்துரு உங்களை அலைய விடலாம், உங்களை சத்துரு அசிங்கப்படுத்தலாம், உங்களை கேவலப்படுத்தலாம், இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று சட்டங்களை பேசலாம். இதையெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இங்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். ஒரு பாட்டு இருக்கு, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சத்தமா மறுபடியும் சொல்லுங்க. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஜெபத்தோடே வல்லமைகள். ஆமென். இதுதான் நடக்கும். இதை எழுதி வச்சுங்க. ஆண்டுடைய வல்லமை குறையில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. நம்ம தான் பயப்படுறோம், இப்படி ஆயிடுச்சே, இப்படி போயிட்டு இருக்கோமே, நம்ம தான் சோர்ந்து போறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் முடிந்து விட்டது பாஸ்டர். இனி தீர்ப்பு தான். எல்லாம் போச்சு பாஸ்டர். கடைசி முறை என்ன கூப்பிட போறாங்க, நான் என்ன சொல்ல போறேன் தெரியல அப்படின்னு ஒரு குடும்பம் போன வாரம் வந்தாங்க. என்ன நடக்க போகிறதோ? நான் சொல்றேன், மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். என்ன நடக்க போகிறது? என்ன வரப்போகிறது? மாற்றங்கள் வரப்போகிறது. ஒன்றும் வேற எதுவும் வராது. தேவ பிள்ளையே, உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் இக்கட்டான நேரத்தில் இப்படிப்பட்ட ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிறார்கள். போன 2-3 குடும்பங்கள் போன வாரங்கள் கோர்ட்டு விஷயமாக, குடும்ப பிரச்சனையாக, இது கடைசி நேரம் பாஸ்டர், எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, வக்கீல் கை விரிச்சிட்டான் பாஸ்டர், வக்கீல் அவங்க பக்கம் பார்த்து சேர்ந்துட்டான் பாஸ்டர் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் இந்த போன வாரம் ஜெபம் பண்ணி அனுப்பும்போது இன்றைக்கு வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களுக்கு சாதகமாய் கிரியை செய்தார். ஒரு வீட்டு ஓனர் சகோதரி போய் சீட் போட்டிருக்காங்க. நம்ம பில்டிங் ஓனர் தானே, எங்கே ஓடிட போகிறார், அவர் இவ்வளோ பில்டிங் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சீட்டு போட்டிருக்காங்க. சீட்டு போட்டு முடித்த உடனே போய் கேட்டிருக்கிறாங்க, சார் எனக்கு பணம் தேவை, வீட்டை காலி பண்ணி போ. பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ கேட்டதுனால வீடும் போச்சு. போன வாரம் தேம்பி தேம்பி அழுதார்கள். பாஸ்டர் இத்தனை 1000 போயிடுச்சு என்று சொல்லி கதறினாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி அனுப்பினோம். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு வந்து அவனே வீட்டு ஓனரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கையில் பணத்தை கொடுத்துட்டாரான். இது நடக்குமா? அதுதான் சொன்னேன், முடியாததை நடக்காதுங்கிறத ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அதுதான் தேவன் செய்கிற கிரியை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நிறைய பேர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இதுதான் ஃபைனல் பாஸ்டர், இனி முடிஞ்சது, ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எதிர்த்தரப்புள்ளவர்களிடத்திலே அதிகாரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையை, நீங்கள் போன காரியம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார், வெற்றியாய் மாற்றுவார். அவர்களுக்கு தோல்வி, நமக்கோ வெற்றியை கர்த்தர் தருவார். போன வெள்ளிக்கிழமை சொன்னேன், யுத்தம், தோல்வி
ஜெயம். பின்னாடி சத்தம் வரணும், அந்த கோஷம். யுத்தம், தோல்வி, ஜெயம் என்னுடையது. நம்முடையதான். என்னுடைய சொல். வீட்டில் இருக்கும்போது நம்முடைய சொல்லுங்க, இங்கே வரும்போது தனித்தனியா. மறுபடியும் சத்தமாக, யுத்தம், ஜெயம். இதை கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சுல்ல. தூங்குனாலும் எழுப்பி கேட்டா சொல்லணும். இந்த டீச்சர்கள் இப்படி தான் நடத்துவாங்கல்ல பாடம். ஒரே மாதிரி சொல்லி டக்குன்னு மாற்றுவாங்க. நான் என் பிள்ளைக்கு, என் பேத்திக்கு அப்படி தான் சொல்லித்தரேன். 1 2 3 6 8 10 அப்படின்னு சொல்லி தப்பா சொல்றீங்க. அந்த மாதிரி யுத்தம், தோல்வி, ஜெயம். ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்க, இதெல்லாம் அடிக்கடி சொல்லுங்க, ஜெபத்தில் சொல்லுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். இரண்டாவது, வேகமாய் ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியம், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, கடைசி லைன். ஃபுல்லாக எல்லாமே வாசிக்க வேண்டாம், நேரம் போயிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. சூசா நகரம் கலங்கிட்டு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சூசா நகரம். எல்லாரும் விளக்கெண்ணெய் குடிச்சாங்களோ என்னமோ தெரில, கலக்கிருச்சு, மனசை கலக்கிருச்சு. சூசா நகரம் கலங்கிட்டு. நகரமே. கடந்த 3 வருடம் நம்ம அப்படி இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருந்திருப்பீங்க. அதோட முடிக்காதீங்க. அதே எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, சூசா நகரம் கலங்கிற்று. அதே 8ஆம் அதிகாரத்தின் கடைசி சங்கீதம், எஸ்தர் 8:15 கடைசி பகுதி, சூசா நகரம் ஆட்பரித்து மகிழ்ந்திருந்தது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இந்த மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். காரியம் சத்துருவின் திட்டங்களையும் சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் மாற்றி போடுவார், குலைத்து போடுவார். அல்லேலூயா. அவனுக்கு குழப்பமாயிரும், பிசாசுக்கு குழப்பமாயிரும். ஏற்கனவே பிசாசுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, மூளை இல்லை. அறிவு இருக்கு அவனுக்கு, மூளை இல்லை. ஏன்னா அவன் படித்தவன். பிசாசு பயங்கர அழகுள்ளவன், நல்ல திறமையுள்ளவன், எல்லா வரங்களும் இருக்கு, எல்லா மியூசிக்கும் வாசிப்பான், பரலோகத்தில் எல்லாம் பெற்றிருந்தான். அதனால அறிவு இருக்கு. ஆனால் என்ன இல்லை, என்னாச்சு மூளை? சிலுவையில் அவன் தலைய, சிலுவையை அவன் தலையில என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, என்னம்மா பண்ணாரு? அல்லேலூயா. கேமராமேன் என்ன பண்ணாரு? ஐயோ, பயங்கரமா மிதிக்கிறாரு. கொஞ்சம் கவனமா இருங்க கேமராமேன் கிட்ட. அப்படிதான் செய்யணும், செஞ்ச நல்லா நசுக்கணும். வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. பிசாசு என்னெல்லாம் தொல்லை கொடுக்குறான்னா எழுதி காலு கீழே ஒட்டிட்டு போட்டு மிதிங்க. இதை கொண்டு வரியா? சத்துரு உங்க காலின் கீழே. என்ன சத்துரு? காலின் கீழே. அதை மறந்துடக்கூடாது. அங்கேயே நசுக்கிட்டார். நான் சத்துருவை பற்றி அவங்க கேட்டேன். ஒருத்தர் சொன்னாங்க மூளை இல்லாதவன் சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க தலை இல்லாதவன். அது அது சொன்னாங்க. அது என்னமோ சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது. லைவில் போயிட்டுருக்கு. தலை இல்லாதவன் போகிறேன். கிருஷ்ணகிரி சிஸ்டர். தலை இல்லாதவன் பிசாஸ். தலையை நசுக்கிட்டார், வாள் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பாஸ்டர் சொன்னார் சத்துருவை என்ன சொன்னார்னா, யாமக்கு டக்குன்னு வர மாட்டேங்க. புறம்போக்கு. என்னங்க புறம்போக்குன்னார். இத்தனை பேர் இருக்காவன், நம்ம தான் அவனை பெருசாக தூக்குறோம். ஏன் அவன் எங்கேயோ இருப்பான். வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தோடனே இதெல்லாம் பிசாசுனால வரேன் 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 வரேன். இந்த வீட்டுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, அடிக்கடி என்னை கூப்பிடுறாங்க. சிலர்லாம் ஏசுங்கிற வார்த்தை கூட கம்மியாக வருது, சாத்தாங்கிற பேச்சு தான் அதிகமாக பேசிட்டு இருக்கிறாங்க வீட்டில். நீங்கள் ஏசு நாமத்தை அதிகமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இது இரண்டாவது காரியம்,
சூசா நகரம் கலங்கிற்று. அதே நேரத்தில் 15ஆம் வசனம் 8:15 கடைசியில் பார்க்கிறோம், சூசா நகரம் ஆட்பரித்து, ஆட்பரித்துன்னு சொல்லக்கூடாது, ஆட்பரித்து மகிழ்ந்திருந்தது. இது நடக்கும் உங்க குடும்பத்தில், நம்ம சபையில் நடக்கும். ஆமென். கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது தலைப்பு, எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றப் போகிறார். முதல் தலைப்பு என்ன? சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் மாற்றப் போகிறார். இரண்டாவது, எல்லா தீமையும், 1 2 இல்லை, எல்லா தீமையையும் நன்மையாக மாற்ற. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, பின்னாடி சத்தமா சொல்லுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்ற போ. கை உயர்த்தி சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா தீமையும். ஓ ஜெனிஃபர் சொல்லுமா, எல்லா தீமையும் நல்ல உயர்த்துமா, பாதி தான் பாதி. எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். ஆமே. ஒருத்தர் எப்படி சொல்றாங்க, இதுல எழுதிக்கிட்டே சொல்றாங்க. பாஸ்டர் கை உயர்த்து சொல்லிட்டாரே, இது கூட நல்லா இருக்காதுன்னு இதை உயர்த்திக்கிட்டு இப்படி எழுதுறாங்க. எல்லா நன்மையும், எல்லா தீமையும் எல்லா நன்மையாய் மாற்ற போகிறார். சூப்பரா இருக்கு. அதெல்லாம் வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும். மொர்தெகாய் அவனுடைய வேலை அந்த வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற வேலை. கவனிக்கிறீங்களா? இந்த செப்பல் எங்க விடுவாங்க? வாசல். அது ஒரு செப்பலுக்கு சமமா அவனை அங்க உட்கார வச்சிருக்கிறான். வாட்ச்மேன், செக்யூரிட்டி. சீமானுக்கு ஒருத்தர் இருந்தாரே, அவர் யாரு? வீட்டுக்கு ரிட்டையர்ட் ராணுவ எக்ஸ் சர்வீஸ் மேன். நம்ம அருமையான ஸ்தோத்திரம் வினோத் பிரதர் மாதிரி இருக்கிறார். அப்படியே நான் அவரை வினோத் பிரதரை என் கூட வச்சுக்கலான் இருக்கிறேன். அல்லேலூயா. சிஸ்டர் நானும் வந்துடுறேங்கிறீங்களா? சந்தோஷம். ஃபேமிலியா ஃபேமிலியா. என்ன சொல்றேன்னா, அந்த மொர்தெகாய் தன் வேலையை அவன் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். அவன் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கிறான். இந்த கிறிஸ்தவர்கள் அவங்க பாட்டுக்கு ஏதாவது யாருனாக்கு தொந்தரவு கொடுக்குறோமா? எங்காவது உண்ணாவிரதம் இருந்தீங்களா? ரோட்டில் கொடி பிடிச்சிங்களா? இந்த ஏரியாவில் குப்பை பொறுக்க எடுக்க மாட்டேங்க வராங்க, கவுன்சிலர் சரியில்லை, இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு நல்ல அதிகாரி இல்லை, அப்படிலாம் நம்ம எப்பாவது பேசியிருக்கிறோமா? போர்க்கொடி தூக்கி இருக்கோமா அரசாங்கத்துக்கு எதிராக? நம்ம பாட்டு நம்ம ஆராதிச்சுட்டு அமைதியாக இருக்கிறோம். நம்மளை தீண்டுனா, நம்மளை நோண்டுனா கர்த்தர் பார்ப்பார்ல. அப்படிதான் இங்கே நடக்குது. அவன் மொர்தெகாய் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். வாசலில் காவலாளிக்கிற பொறுப்பை அவன் செய்துட்டு இருக்கான். அது அவன் வேலை. எதுலையும் தலையிடலை, எந்த குடும்பத்திலையும் தலையிடலை, எந்த ஊழியத்திலையும் தேவையில்லாமல் போய் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தலை. அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான் அங்கே உட்காந்து. மொர்தெகாய் ஆமானுக்கு அரண்மனையில் நல்ல செல்வாக்கு. கவனிக்க முடிக்க போகிறேன். அரண்மனைக்குள்ளே அவனுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. ஆமானை எல்லாரும் நமஸ்கரிக்க வேண்டும், எல்லாரும் வணக்கம் சொல்லணும், எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடணும். இப்போ அப்படி போயிட்டுருக்கு. இப்போ அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் காரில் வராங்க, போலீஸ்காரெலாம் காரை திறந்து அவரை தொட்டு கும்பிட்றான். ஒரு அதிகாரியை. எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு பாருங்க நாடு. அந்த மாதிரி தான் இங்கே. ஆனால் நம்ம ஆள் யார் தெரியுமா? யூத வம்சத்தை சேர்ந்தவர். மனித வணக்கமே ஆகாது. ஆமே, பிடிக்காது, அது செய்யக்கூடாது. இதில் ஸ்ட்ராங்காக இருந்தார் நம்ம ஆளு. எழுந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார், ஆனால் வணங்க மாட்டார். புரிஞ்சுதா? நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க, மரியாதை கொடுங்க. அருமையான ஐயா இறந்து போனார். அந்த அப்பாவுக்கு, தகப்பனாருக்கு அந்த தம்பி மகன் நல்ல மரியாதை வச்சுருந்தார், நல்ல செலவு பண்ணார், நல்ல அப்பாவை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டார். இந்த காலத்தில் இப்படி பிள்ளைகளை பார்க்குறது எனக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். நிச்சயமாக அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சலிப்பே இல்லாமல் இந்த 3 வருஷம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணார், தூக்கிட்டு போனார், அலைஞ்சார், ஆராதனைக்கு தவறாமல் வந்துடுவார். அதனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாரையும், அதிகாரிகளை. ஆனால் அதே நேரத்தில் அவங்க காலில் விழ நமக்கு ஆண்டவர் வைக்கல, செய்யக்கூடாது.
வாசல் காவலாளி இவன் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஆமானுக்கு ஒரு ஈகோ. இவன் யாரு, இவன் சரித்திரம் என்ன, இவன் ஸ்ரீ என்ன ஸ்ரீன்னு சொல்லு, என்ன சரித்திரத்துக்கு இங்கிலீஷில், அதெல்லாம் எடுத்து கொண்டு வா, அவனை பார்க்கணும் ஒரு கையை அப்படின்னு. இவர்கள் எந்த பாதிப்பையும் நாட்டுக்கு ஏற்படுத்தாதவர்கள் இந்த யூதர்கள். தண்ணீர் இல்லை, ரோடு போடலை, கவுன்சிலர் சரியில்லை, பிரசிடென்ட் சரியில்லை என்று ஒரு நாளும் போராட்டம் நடத்தாதவர்கள். ஆனால் ஆமான் எல்லா யூதர்கள் மேலே கை வைக்கணும்னு பிளான் பண்ணான். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நகரம் கலங்கிற்று. நாம் யாரும் தீமை செய்யவில்லை, ஒரு தவறும் செய்யவில்லை, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம அமைதலாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாய் சட்டங்கள் போடுறாங்களா? ஸ்தோத்திரம். கலங்கி போய் இந்த நகரம் கலங்கின பொழுது போல கலங்கி இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி பின்னாடி வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 15வது வசனம், மகிழ்ச்சியோடு ஆட்பரிப்போடு ஒரு முன்னேறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஏற்படுத்த போகிறார். இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு அதை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எந்த நாளில், எந்த டேட்ல, எந்த மாதத்திலே சத்துரு தேவ பிள்ளைகள் மேல கை வைக்கணும், மொர்தெகாய் மேல கை போடணும் அப்படி நினைச்சானோ அப்படியே ஆண்டவர் பேக் அடிக்க வச்சார். அது என்ன சொல்றது இங்கிலீஷ்ல, ரிவர்ஸ், அப்படியே பேக் அடிக்க வச்சார் ஆண்டவர். சத்துரு என்ன திட்டம் போட்டானோ அது அவனுக்கே நிறைவேறும்படி கர்த்தர் செய்தார். ஆமா, தூக்கு மரத்தை ஏற்படுத்தினான், அது மொர்தெகாய்க்காக. அதே தூக்கு மரத்திலே அவனே மடிந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது, என்னைக்கு மொர்தெகாய் மேல கை வைத்தானோ அன்றைக்கே மொர்தெகாய் அரண்மனைக்குள்ளே வந்து விட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்கிருந்தால் மொர்தெகாய் வாசலிலே காவலாளியாய் இருந்த, சாதாரணமாய் இருக்கிற உங்கள் மேல் கை வைத்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எழுதிக்குங்க, எழுதி வச்சுங்க. சும்மா இருக்கிறவனை விட்டுருந்தா அவர் அங்கேயே இருந்துட்டு போயிருப்பார் பாவம். அவன் மேல கை வச்சு கர்த்தர் இப்போ அரண்மனைக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆமென். மொர்தெகாய் எங்க வந்துட்டாரு? அரண்மனைக்குள்ளே வந்து விட்டார். உங்களை தொடாத வரைக்கும் அந்த சத்துருக்கு நல்லது, ஒரு கேடு இல்லை. என்னைக்கு உங்களை தொடுறானோ, நம்ம சபையை தொடுறானோ, அவனுக்கு கெட்டது, நமக்கு நல்லது. சொல்லுங்க. ஆமான சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க வேற எங்க போயிடாதீங்க. ஆமான சொல்லிட்டு இருக்கிறேன். சும்மா இருந்தவனை போய் தொட்டு நோண்டி கர்த்தர் இப்போ மொர்தெகாய் அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, நீங்க உயர்த்தப்பட போறீங்க, நீங்க கனத்துக்குரியவர்களா மாற போறீங்க, நீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்னும் கூட போகிறது, உங்க செல்வாக்கு இன்னும் பெருக போகிறது. கை தட்டாம பக்கத்தில் சொல்ல சொன்னா, பக்கத்தில் அவருக்கு சொல்லணும். இதுவரை அட்ரஸ் இல்லாதவர்களுக்கு அட்ரஸை கர்த்தர் தரப்போகிறார். இதுவரை யாருக்கும் தெரியாத நீங்கள் பிரபல்யமாக போகிறீர்கள். உங்க பத்தி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. இனி உங்களை குறித்து எப்ப பார்த்தாலும் பேசுற அளவுக்கு கர்த்தர் உங்க ஃபிகரை கொண்டு வர போகிறார். ஆமென். உங்க குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் தீமை பார்த்தீர்களோ, உங்க பிசினஸ்ல என்னென்ன வேதனை பார்த்தீர்களோ, இந்த குறிப்பிட்ட நபர் தான் பாஸ்டர் எனக்கு இப்படி செஞ்சான், என் குடும்பம் பிரிய, என் குடும்பம் உடைய இவன் தான் காரணம், இந்த சகோதரி தான் காரணம், அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இருப்பார்களானால், உங்க தொழில் நஷ்டமடைய ஒரு சில நபர்கள் காரணமாக இருப்பார்களானால், இந்த குறிப்பிட்ட சட்டம் தான் அதை போட்டு வந்தான் இந்த ஆள் அப்படின்னா, ஆண்டவர் அந்த சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிய போகிறார். நான் இந்த நிலைமைக்கு ஆனது காரணம் இந்த ஆள் பாஸ்டர், நாங்கள் எப்படி இருந்த குடும்பம் இன்றைக்கு இந்த கதிக்கு ஆனோம், என் ஃப்ரெண்டு பாஸ்டர் அப்படி நீங்கள் அழுகலாம், வேதனைப்படலாம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அதுதான் அவர்கள் கண் முன்பாக நம்ம நல்லா உயர்த்தப்பட போகிறோம். வெளியிருந்த மொர்தெகாய் அரண்மனைக்குள்ளே வந்தான். இதுதான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மையாக வைக்கிறார். அவனுடைய தலை உயர்த்த போகிறார். உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். சத்துரு நினைப்பான், நான் அவனை தொட்டதுனால அவன் எங்கேயோ போயிட்டான்ப்பா, தொடாமல் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, அதுதான் ஒரு பாட்டுக்காரர் எழுதுறாரு. கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, கிறிஸ்தவங்களை அவன் கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான். ஒரு அருமையான பாட்டு இருக்கு, இப்ப பாட நேரம் இல்லை. அதனால இவன் ஆமானுக்கு தலைவலி, நைட்டு தூக்க வரல, மனைவி கிட்ட போய் சொல்றான், இப்படி ஆயிப்போச்சு, அவனை இப்போ தெரியாம தொட்டுட்டேன், இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கிறான்ப்பா, உள்ள வந்துட்டான். கவனிங்க, முடிக்கிறேன். ஆமானுக்கு சூசா நகரம் அரண்மனையில தான் பேர் புகழ், கனம், மரியாதை. ஆனா தேவ பிள்ளைக்கு 127 நாடுகளுக்கும் உயர்த்தப்பட்டான். புரியுதா? என்ன மாற்றம் வரப்போகுது? உங்களுக்கு தீமை செய்யறானா சத்துரு, கர்த்தர் அதை, யோசேப்பு கத்துறான், குழியில சட்டையெல்லாம் கழட்டிட்டான், குழியில தூக்கி போட்டாங்க, கெஞ்சறான், கதறான், தலையில அடிச்சுக்கிறான், நெஞ்சில் அடிச்சுக்கிறான். அண்ணா 10 பேரையும் சொல்றான். பென்னிமேன் அண்ணா, சரி பென்னிமேன் தம்பி இல்ல, ரூபன் அண்ணா, சிமியோன் அண்ணா, லேவி அண்ணா, யூதா அண்ணா, இசக்கர் அண்ணா, தான் அண்ணா, நப்தலி அண்ணா. ஒரு கத்துக்கும் ஒரு கண்ணீருக்கும் ஒருத்தனும் அசையில அண்ணமார்கள். அதற்காக யோசேப்பு பின்னாடி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொன்னார். தேங்க் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நான் கர்த்தரை கத்துக்கு அழுத அழுகைக்கு எங்க அண்ணன் 10 பேர் மனமிறங்கி என்னை தூக்கி விட்டுருந்தா நான் எங்க ஓடி இருப்பேன்? அப்பா வீட்டுக்கு போயிருப்பேன். அந்த சின்ன வீட்டுக்குள்ள தான் நான் இருந்திருப்பேன். ஆனா அவங்க இருதயத்தை கடினப்படுத்துறது. இன்னைக்கு சத்துருக்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பயங்கரமா இருக்கான்ல. நம்ம பேசுற, அதான் நம்ம முன்னாடியே வந்துகிட்டு அப்படி பார்க்காம, நேற்று அப்படியே முன்னாடி வராரு, எல்லாரும் பார்த்து அவர்கிட்ட பேசுறாங்க. நானும் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு அவருக்கு இவ்வளவுதான் தூரம். நான் வளர்த்த பையன், இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ தியாகமா செயல்படுறது. கிட்ட வந்துட்டு அப்படியே திரும்பி போன எப்படி இருக்கும்? ஆனா நான் யார் தெரியுமா, போடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். நேரா பின்னாடியே போனேன், போய் தோல்ல கை போட்டேன். அப்பதான் 24 பல்லும் தெரியுது. எப்படி சிரிச்சா சரி. 32 பல்லா? ஓ, நான் அதிகமா சொல்லிட்டேனோ, கம்மியா சொல்லிட்டேனா? சரி, எனக்கு கம்மியா இருக்கு. என்னங்க அநியாயம்! அந்த கர்த்தரான் அழுகிறான், ஒரு இரக்கம் இல்லை. கர்த்தர் அப்படி செஞ்சார். உங்க அழுகைக்கு யாரும் இரக்கம் காட்ட மாட்டாங்க. கண்ணை துடைக்கிற மாதிரியே அப்படிதான் ரெடியா இருக்காங்க. ஆமா, ஆனா இப்போ யோசேப் சொல்றார், அன்னைக்கு மாத்திரம் நீங்க என்னை காப்பாத்திருந்தீங்கன்னா, என் கதறலுக்கு மனமிறங்கி இருந்தீங்கன்னா சின்ன உயர்வு தான் கிடைச்சிருக்கும். நீங்க கடினம் படுத்தினது ஆண்டவர் அந்த தீமையை கர்த்தர் இன்றைக்கு நன்மையாய் மாற்றி இருக்கிறார். தாவீதை நினைச்சு பார்க்கிறேன். அவன் மேல அபிஷேகம் இருந்தது, அவனுடைய மேல அழைப்பு இருந்தது. ஆனா சத்துருக்கள் அவனை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு முறை சத்துருக்களை கையில கொடுத்துட்டாரு ஆண்டவர். சூப்பர், நல்ல சூப்பர் சான்ஸ் சொல்லி அதை யூஸ் பண்ணல. சத்துருக்களை அழகா கொன்னு இருக்கலாம், அழிச்சிருக்கலாம், அழிக்கல. அதுதான் தேவ பிள்ளைக்கு அழகு. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல கை போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் அப்படி போறாரு பாருங்க. காலில் செருப்பு இல்லாம, ஒரு பெரிய ராஜா காலில் செருப்பு இல்லாம. ஒரு காலத்துல செப்பல் ஒரு லேச இதாயிட்ட கழட்டி போட்டு புது செப்பல் வாங்கிடும், லேச தேயக்கூடாது. ஆனா இப்போ பார்த்து ஒவ்வொரு வீட்டையும் காலி பண்ணும் போது நமக்கு 3 மூட்டை லாரியில ஏறுது. ஃபர்ஸ்ட் செப்பல் தான். ஸ்கூலுக்கு ஒரு ஷூ, ஸ்கூலுக்கே 4, கல்யாணத்துக்கு ஒரு செப்பல், வீட்டுக்குள்ள போட ஒரு செப்பல்,
பாத்திரங்களுக்கு ஒரு செப்பலா, பாத்ரூமுக்கு ஒரு செப்பல். ஆமா, ஜெயலலிதா அம்மா விட நம்ம ஜெயிச்சிருவோம் போல இருக்கு அவ்வளோ. ஆனா செப்பல் இல்லாம அப்படி நடந்து போறாங்க. நினைச்சு பாருங்க கொஞ்சம். நீங்க அநேகர் அப்படி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு செப்பல் கூட வாங்க முடியல. கிழிஞ்ச செப்பலை தைச்சு போடுற அளவுக்கு நம்ம நிலைமை வந்திருக்கலாம். அப்படியே முகத்தை மூடிக்கிட்டேன், யாரும் பார்த்துருவோம். எப்படி நல்லா இருந்தவன் இப்படி செப்பல் இல்லாமல் அழுதுகிட்டு போறான்னு நினைச்சிடக்கூடாதுன்னு மூஞ்ச மூடிக்கிட்டு அழுதுகிட்டு செப்பல் இல்லாமல் நடந்து போறானா? அப்படிப்பட்டவனை தான் ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? தேவ பிள்ளையே, நான் வேகமாக முடிக்கிறேன். அப்படி போனவனை தான் ஓ ஸ்தோத்திரம் எல்லா ராஜ்யபாரம் ஸ்திரப்பட அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். ஆமென். அசைக்க முடியாத ராஜாவாக இருப்பதற்காக தான். அதுக்கு இந்த பாதை, அந்த கண்ணீர், செப்பல் இல்லாத சூழ்நிலை. தாவீது மேல் இருந்த அழைப்பும் அபிஷேகமும் குறைந்து போகவில்லை. எதிர்காலத்திலே இவரை ஒருவனும் எதிர்த்து வீழ்த்த முடியாத ஒரு பெரிய ராஜா என்பதை உலகமே பார்க்கிறது. அதுக்கு தான் இந்த பாடுகள். இஸ்ரவேல் வரலாற்றிலே இவ்வளவு பெரிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் இருந்தாலும் தாவீதுக்கு ஒரு தனி இடத்தை கர்த்தர் வச்சிருந்தார். இந்த கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்களுக்கு தனி இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு எவனும் வந்து நிற்க முடியாது. ஆமென். வாழ்க்கையில சந்தித்த தீமைகள் ஏராளம். மனிதர்கள் தீமை செய்த தீமைகள் அதிகம். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கினீர். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கினீர். எல்லாம் சொல்லுங்கம்மா, தம்பி சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கி. இப்படி சொல்ல வைப்பார், அறிக்கை பண்ண வைப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை ஆண்டு சித்தமான அடுத்த வாரம் பார்ப்போம். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறினது. மூன்றாவது பாயிண்ட், துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. சொல்லுங்க, முதலாவது சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் மாற்றி போடுவார். ஆமென். தீமைகள் அனைத்தையும் நன்மையாக மாற்றி போடுவார். துக்கத்தை சந்தோஷமா. இந்த மூன்று காரியத்தை தேவப்பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்க அந்த சூசா நகரத்திலே கர்த்தர் செய்து அந்த கலங்கி இருந்து அவர்களை ஆட்பறிக்க வைத்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். காணிக்கை வேகமாய் காணிக்கை எடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காணிக்கை எடுக்கிறவர்கள் வேகமாய் காணிக்கை செலுத்த அன்பாய் கேட்கிறோம். Glory to God. Hallelujah. Jesus. மற்றவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். காணிக்கை போட்டவர்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில நீர் ஏற்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். என் பிஸ்னஸில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம். என் ஊழியத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமானை போன்ற சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும், ஆண்டவர் ஜெயகிறிஸ்து நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். காரியம் மாறுதலாய் முடிய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிகாரங்களையும் சட்டங்களையும் ஆண்டவரே நீர் குலைத்து போட போறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் திட்டங்களை குலைத்து போடுவதற்காக, ஓ மாற்றி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமையும் எங்களுக்கு நன்மையாய் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ glory to God. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கர்த்தரை துதிப்போம். நல்ல கர்த்தரை துதிப்போம். நல்ல சத்தமாய் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, நாங்கள் போகிற பாதைகள் ரொம்ப அதிக வேதனையுள்ள பாதைகள். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவைகள் நிறைவேற பொருட்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், அகமகிழ்வோம், கொண்டாடுவோம். பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா தீமையும் நன்மையாய் மாற பண்ணுவீராக. சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் குலைத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆண்டவரே இந்த ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும்
சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.